தமிழ் பிக் பாஸ், தெலுங்கு, மலையாளம் இதோட சிஇஓ வந்து ஒருத்தர் தான் நம்ம கிருஷ்ணன் சார் அவர்கள். அவங்க பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிப்பதற்கு ஒரு 2 மாதங்களுக்கு முதல் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, தமிழ் பிக் பாஸ்ல இதுவரைக்கும் தமிழ் பிக் பாஸ் ஆடியன்ஸ் பார்க்காத பல விடயங்கள் நடக்க இருக்கு அப்படின்னு. ஸோ அதில் ஒரு கட்டம் இந்த வாரம் நடக்க இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி ஒரு சூப்பரான ஒரு தகவல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு ஒரு விஷனு 2 பேர் வெளியேற்றம், சில பல பேர் உள்ள, அதை பற்றி என்ன அப்படின்றத ஒன்று பார்க்கலாம். அடுத்தது விஜே அர்ச்சனா அவர்கள் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட விஜே அர்ச்சனா அவர்கள் பண்ண ஒரு சம்பவத்தை, சரித்திரத்தை திரும்ப இவர் பண்ணுவாரா? ஏன்னா பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். சரி, அது என்ன விடயம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம். லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. ஓகே, முதலாவது விடயம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஸ்வீட்டை எடுத்து கொண்டாடிட்டு அடுத்து அப்படியே இதுக்கு போகலாம். ஸோ மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல வைல்ட் கார்ட் என்ட்ரி. ஸோ வைல்ட் கார்ட் என்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் முக்கியமா 2 பேரோட பேர் இப்ப பட்டை தொட்டி எல்லாமே வெறித்தனமா பரவுது. அவங்களுடைய இன்டர்வியூக்கள் எல்லாம் இப்பவே, அதாவது 1 மாதங்களுக்கு முதல் அவங்க கொடுத்த இன்டர்வியூ இப்ப போடப்படுது. ஒரு 4-5 மாசங்களுக்கு முதல் அவங்க கொடுத்து வச்சிருந்த இன்டர்வியூக்கள் எல்லாம் இப்ப ட்ரெண்டிங்ல வருது. அவங்களோட பேரை இப்ப எங்க தேடினாலும் பார்க்க முடியுது. முக்கியமா ட்விட்டர்ல எல்லாம் பிக் பாஸ் தமிழ் ஹேஷ்டேக்ல அவங்க 2 பேரோட இதுவுமே வருது. ஸோ இதுவரைக்கும் இப்படியான ஒரு போட்டியாளர்கள் நம்ம தமிழ் பிக் பாஸ்ல வரல. அவங்க 2 பேர், ஆனா ஒருத்தங்க புரியல. பொதுவா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் தனி ஒருத்தங்க மட்டுமில்ல, அதாவது ஆண், பெண், திருநங்கை அப்படின்னா ஒருத்தங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இப்ப மலையாள பிக் பாஸ்ல, தெலுங்கு பிக் பாஸ்ல, ஹிந்தி பிக் பாஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா 2 பேரு, ஆனா 1 ஓட்டு. 2 பேரு ஒருத்தரை வைத்தானா 2 பேருமே அவுட்டு. 2 பேரு ஒருத்தர் வின் பண்ணாங்கன்னா அந்த 2 பேருக்கு டைட்டில் சொந்தம். அப்படியான விடயங்கள் நடந்திருக்கு. அது நம்ம தமிழ் பிக் பாஸ்ல இதுவரைக்கும் நடக்கல. இந்த சீசன் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பிரஜின் அண்ட் சந்திரா அமி இவங்க வைல்ட் கார்ட் என்ட்ரி அப்படின்ற டோக்கி இப்ப பட்டி தொட்டி எல்லாம் போய் கொண்டிருக்கு. இந்த புதன்கிழமை, இந்த வார புதன்கிழமை பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் விஜய் டிவில, விஜய் டெலிவிஷன்ல ஒரு இதொன்று சொல்லியிருப்பாங்க, வைல்ட் கார்டு என்ட்ரி வர போறாங்க இந்த வாரம் அப்படின்ற மாதிரி, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அப்ப அதுல இருந்து இவங்களுடைய பேர் தான் இப்ப லீக் ஆகி கொண்டிருக்கு. அதுல முக்கியமா பிரஜின் அவர்களுக்கு பட்டி தொட்டி எல்லாமே ரசிகர்கள். இந்த கபில்ஸுக்கே, புருஷன் பொண்டாட்டி, இந்த கபில்ஸுக்கே ரசிகர்கள் எக்கச்சக்கமான இது. அதுல அதை இப்ப சூர்யா, ஜோதிகா அப்படின்ற இதுல கொண்டாடப்படுகின்ற நபர்கள் தான் இவர்கள், சரிங்களா, சின்னத்திரையில. ஸோ அதுலயும் முக்கியமா பிரஜின் அவர்களுடைய அந்த காதலிக்க நேரமில்லை நாடகம், அதுல அந்த ஒரு டைட்டில் சாங் இருக்கு பாருங்க, என்னை தேடி, அந்த அப்படி ஆரம்பிக்கும் இல்ல. ஸோ அது இப்ப போட்டாலும் நம்ம ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பார்க்க தோணும். அது அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ், அந்த ஒரு ஹாப்பினஸ் அதை கேட்கக்குள்ள எல்லாருக்குமே அது ஒன்று வரும். ஸோ பிரஜின் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவருக்கு ரசிகைகள் எக்கச்சக்கம். அதே போலதான் சந்திராமி அவர்களுக்கும் ரசிகர்கள் எக்கச்சக்கம். ஸோ இதை தாண்டி குடும்ப ஆடியன்ஸும் எக்கச்சக்கம். ஸோ இப்படி இருக்கக்குள்ள இவங்களை இறக்க போறாங்கன்றதான் தகவல், சரிங்களா. பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். ஒன்று, இந்த 2 பேருக்குமே ரசிகர்கள் எதிர்பார்ப்பு அதிகம். இன்னொன்னு, இவங்க அந்த ஒரு டைம்ல ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல் பயங்கரமா இருந்தாங்க. சினிமால கொடிகட்டி பறப்பாங்க அப்படின்னு நினைக்கக்குள்ள அப்படி எதிர்பார்த்த அளவு சினிமால சாதிக்க முடியல. ஸோ இப்ப திரும்ப பிக் பாஸ் போன்ற ஒரு ஷோக்கு கம்பேக் கொடுக்கக்குள்ள அதோட கண்டிப்பா வருத்தனமா ஆடுவார்கள். இவங்களோட ரசிகர்களும் இவங்களுக்காகவே திரும்ப ஒட்டுமொத்தமா பிக் பாஸுக்குள்ள குவிவாங்க. ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இதை தாண்டி நம்ம தமிழ் பிக் பாஸ்ல கபில்ஸா இது வரைக்கும் நம்ம யாரையுமே பார்க்கல. கல்யாணமாகி புருஷனும் பொண்டாட்டியும் 1 ஓட்டோட, 2 பேருக்கு 1 ஓட் தான். அப்படியானது புதுசா இருக்கு. ஸோ இந்த டைம்ல இவங்க வரைக்குள்ள கண்டிப்பா அது ரியல் தீபாவளி, சரிங்களா. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதே மாதிரி தான் பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிக்கும் முதல் நிறைய பேர்கள் வந்துச்சு. புவியரசு, அப்புறம் இவர் இன்னொருத்தர், அவருடைய பேர் ஏதோ ஒன்று வரும், சீரியல் நடிகர், அவருடைய பேரு இதெல்லாம் வந்துச்சு. அவங்க வரல. இப்ப வைல்ட் கார்டு என்ட்ரியில இந்த 2 பேரோட பேர் வருது. 5 பேர் வர்றாங்க.
அதுல இந்த 2 பேருக்கும் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நடக்கும் பட்சத்துல தரமான சம்பவம் இதுதான். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விஜே அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள். ஸோ அவங்க பண்ணதை இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு. பொதுவாக பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்து டைட்டில் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்து டைட்டில் அடித்த ஒரே ஒரு நபர் இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லேயே வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்து டைட்டில் அடித்த ஒரே ஒரு நபர் விஜே அர்ச்சனா மேம் அவர்கள் தான். இது வரைக்குமே வேறு யாருமே அடிக்கல. அந்த சீசன் 7ல பிரதீப் ஆண்டனி அவர்கள் இருந்திருந்து அவர் தான் வின்னர். அவருக்கு பெரிய துரோகம் நடந்தது. கமல்ஹாசன் அவர்கள் துரோகம் பண்ணி பிரதீப் ஆண்டனி அவர்களை வெளியில் அனுப்பினார். தப்பே பண்ணாமல் கமல்ஹாசனால் கொடுக்கப்பட்ட தண்டனை. ஸோ பிரதீப் அண்ணா வெளியில் போனபடியா பிரதீப்புக்கு நடந்த தப்பை தட்டி கேட்டாங்க விஜே அர்ச்சனா அவர்கள். ஒட்டுமொத்த மக்களும் பிரதீப் அண்ணாட ஆர்மையும் அர்ச்சனா அவர்கள் பக்கம் நின்றது. அவங்களுடைய கேம் பிளேயும் சூப்பராக இருந்தது. பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. டைட்டிலை தட்டி தூக்குனாங்க. ஸோ அது அவங்களுக்கு போட்டி அந்த சீசனில் இல்லை. பிரதீப் போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு 35வது நாள் தான் வந்தாங்க. அது நல்லா இருந்தது. அந்த ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ இப்போ இந்த சீசன்லையும் வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தால் டைட்டில் அடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அப்படின்னா இப்போ நார்மலான பீப்புள்ஸ் வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்தால் சான்ஸ் இல்லை. பிரஜின், சந்திராமி, சந்திரா அவங்களோட ஒய்ஃபோட பேர் நினைக்கிறேன், சந்திரா. அடுத்தது வந்து இந்த புவியரசு அப்படின்றவர். ஸோ இப்படியான நபர்கள் வரைக்குள்ள இவங்களுக்கான ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு. கேமில் கரெக்டாக ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜே அர்ச்சனா அவர்கள் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7ல் பண்ண அதே விடயத்தை திரும்ப பண்ண சான்சஸ் தரமாக இருக்கு. சரிங்களா? பாப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. ஸோ இப்போ வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மக்களோட ஆதரவு இருக்கிறது அப்படின்னா சபரி, கனி, விகால்ஸ், விக்ரம் இந்த 3 பேருக்கு தான். ஸோ இந்த 3 பேரை தாண்டி வேற யாருமே இன்னும் ஃபார்ம் ஆகல, மக்கள் மனதில் இடம் பெறல. அப்படி இருக்கக்குள்ள வைல்ட் கார்டு என்ட்ரி தரமான ஒரு போட்டியாளர் வரைக்குள்ள கண்டிப்பாக சான்சஸ் டைட்டிலுக்கு கிட்ட நெருங்க, இல்லை அர்ச்சனா அவர்கள் பண்ணதை திரும்ப பண்ண சான்சஸ் தரமா இருக்கு. ஸோ நீங்க உங்களோட கருத்தை இதை பற்றி சொல்லுங்க மக்களே. அடுத்தது இந்த சீசன்ல மக்களுக்கு பிடித்த போட்டியாளர்களை விட பிடிக்காத போட்டியாளர்கள்லாம் நெக்கச்சக்கம். இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல இல்லாத அளவுக்கு கேவலமான இரட்டை வார்த்தைகள், கேவலமான விடயங்கள், வன்முறைகள் அப்படின்னு மிருகத்தன்மை வாய்ந்த போட்டியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒன்று நம்பர் 1 கமருடீன், நம்பர் 2 விஜே பார்வதி, அப்புறம் போலிகள் பொய்யா நடிக்கிற நபர்கள்ல வியானா. அது எதுக்கு இருக்குதுன்னே அதுக்கே தெரியாது. அடுத்தது இந்த தரங்கெட்ட போட்டியாளர், இந்த குரங்கு மரம் தவற மாதிரி தாவுவான் இவன் கானா வினோத். தரம் இல்லை, ஒரு கண்டாலே பிடிக்குது இல்லை, பல மக்களுக்கு அந்த ஆளை பிடிக்கல. ஸோ அப்படி ஒரு சவுனி வேலை பார்க்குற ஒரு சவுனி. ஸோ அப்போ இப்படியான நபர்களோட செயல்கள் வந்து மக்களுக்கு அருவருக்கத்தக்கதாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள மக்களோட விருப்பம் இந்த வாரம் முழுவதுமே வயலன்ஸ்ல ஈடுபட்ட இந்த கமருடீனை ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பணும். ஆபாசமா பேசி கேவலமா நடந்து கொண்டிருக்க விஜே பார்வதிக்கு ஜெலோ காட்டோ ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு வருகின்ற தகவலின்படி கமருடீனுக்கு தரமான சம்பவம் இருக்கு. வெளியேற்றம் சில வழிகளில் நடைபெறலாம் அப்படின்றதான் கிடைக்கப்படுகின்ற தகவல். என்ன பொறுத்த வரைக்கும் கமருடீனு, விஜே பார்வதி இதெல்லாம் இந்த ஷோக்கு தேவையே இல்லை. இந்த 2ஐயும் துரத்தி போட்டு அதான் 5 வைல்ட் கார்டு என்ட்ரி வருது இல்லை, அவங்கள உள்ள விட்டாலே ஷோ நல்லா இருக்கும். சரிங்களா? நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. பார்ப்போம் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க அப்படின்னா. கண்டிப்பா விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் சம்பவம் பண்ண இருக்காங்க. நன்றி.